மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தான். பேர் ஒரு சொல்லு ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றா வந்து நிற்கும். மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்கிறது அரசியல் சம்பந்தமான விவாதமாக மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவது அல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை இப்பேரவை பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசி வரவேற்று அமைக்க வேண்டுகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்தாய் வாழ்த்து குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியும் நான் இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து 1970ஆம் ஆண்டில் இருந்து பாடப்பட்ட அந்த வரலாற்று செய்தியோடு இந்த மாண்புமிகு பேரவையில் 1991ஆம் ஆண்டுதான் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதல் முறையாக
பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிதான் தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை பின்பற்றப்பட்ட அந்த வரலாற்று செய்தி இங்கே குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்தினை நமது மாநில அரசு விழாக்களில் முதலில் பாட வேண்டும் என சட்டமன்றத்தில் ஏகமனதாக முதல்வர் ஏற்படுத்திய தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். நன்றி. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த அவையில் பங்கேற்று இந்த தீர்மானத்தை வழிமொழிந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தலைவர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ்நாடு தமிழர் என்கின்ற அடையாளத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் விதைத்து வந்திருக்கின்ற அந்த அரசியல்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீடித்து வருகின்றது. அந்த வகையில் தந்தை பெரியார் விதைத்த அந்த விதைப்பு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சமத்துவ பெரியார் முத்தமிழறிஞர் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தமிழருக்கென்று ஒரு அடையாளத்தை அரசியல்படுத்திய கலைஞர் அவர்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். திரு கே மாரிமுத்து அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் அரசு நிகழ்வுகளில், பல்கலைக்கழகங்களில், கல்வி நிலையங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனதார இந்த தீர்மானத்தை வரவேற்கிறது. மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இயக்கத்தின் சார்பிலே மனமாற வரவேற்றுக் கொள்கிறேன். அரசியல் நிர்ணய சபையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது எழுந்த விவாதத்தில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எந்த மொழியை உறுதி செய்யலாம் என்ற விவாதத்தின் போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மகத்தான தலைவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் அந்த அவையிலே தமிழ் பேசக்கூடிய பலர் இருந்தாலும் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ததன் அடிப்படையிலே அதன் வழியிலே வந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் நாங்களும் அந்த தீர்மானத்தை வழிமொழிகிறோம். உலகில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான மொழிகளாக அறியப்பட்ட கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய 6 மொழிகளிலே மூத்த மொழி என்று தமிழ் சிறப்பிக்கப்பட்டு கூறப்படுகிறது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியே தமிழ்தான் என்று கூறப்படுகிறது. அந்த மொழி உணர்வை சிண்டி பார்க்கக்கூடிய வகையிலே
ஒன்றிய அரசு வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். பலவேறு இன மக்கள், மொழி பேசக்கூடிய மக்கள், மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் வாழக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த நாட்டிலே அவர்களை உணர்வுகளை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலே அவர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை முதலிலே பாட வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை ஆதரித்து வழிமொழிந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.